Hello Javans, welcome to Maran Vlogs. ஸோ ட்ராகன் மூவி நான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பாசிட்டிவ் கமெண்ட், ஸோ மெனி பாசிட்டிவ் கமெண்ட். அதாவது நம்ம தமிழ் டாக்கிஸ் சொல்லிட்டு மாறனே வந்து நல்ல கமெண்ட், நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாப்புல. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான், டாப் டு எண்டு. எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா அப்படி ஒரு மூவி இது. ஸோ இதில் வந்து என்ன ஒரு செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. பயங்கரமான நியூஸு. அடங்கம்மால ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானைக்கு கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. சரி விடுங்க, திருந்தவும் மாட்டாங்க, திருத்தவும் முடியாதுலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து காசு பண்ணுங்கள் போகும்போது. ஸோ அங்கே வந்து நம்ம திரும்பவும் ரிவ்யூக்குள்ளே வரலாம். ஸோ திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் புலன். ஸோ அதில் மீனிங் என்ன அப்படின்னா, பொருள் அப்படின்னா, அதாவது மனதளவில் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனதில் நிலையான இடத்தை பெறுவார்கள் அப்படின்றது தான் அதோட பொருள். ஸோ இந்த குரலுக்கான மூவி தான் இது. அதாவது ஒரு சின்ன பொய் கூட சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் மற்றவங்க பாதிப்பு அடைய மாட்டாங்க. நீங்கள் நல்லாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொய் சொன்னீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக பாதிப்படைவாங்க. இதுதான் உண்மை. ஸோ ஒரு சின்ன பொய் கூட சொல்லாதீங்க, பொய்யே வேணாம். அதாவது ஸ்டார்டிங் வந்து பொய் சொன்னால் நல்லா ஓகே, நம்ம எல்லாருக்கும்னா சின்ன பொய் சொல்லலாம், தப்புலன்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தேன். ஆனால் கடைசியில் சொன்னாங்க பார்த்தீங்களா, வேறு லெவலுங்க. எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது தான். இருந்தாலும் அந்த படம் போயிட்டு இருக்கும்போது சரி ஓகே சொல்லலாம் போல், பொய் சொல்லலாம் போல் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இனிமேல் கழுகு அளவு கூட பொய்யே வராது என் வாயில். அதாவது ட்ராகன் மூவி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா செம ஆக்டிங், நல்ல ஒரு ரிவ்யூ போயிட்டுருக்கு, நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ காமெடி இருக்குது, நல்ல ஃபைட் இருக்குது. சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஃபைட் சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி ட்ராகன் வந்து அடிக்க தோற்றுட்டு வருவாங்க. அப்போது வந்து நம்ம ட்ராகன் காப்பாற்றுவார், படிச்சுப்பார். ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஷத் கான் வந்து படிப்பார், ஒரு லைன் ஸ்டெப் 1 சொல்லிட்டு படிப்பார். அது அரே ஏ, அதாவது பார்த்திங்கன்னா அரே எண்டிங்கில் இல்லை, ஸ்டெப் 1ல் எண்டிங்கில் அரே ஏன்னு வரும். ஆனால் திரும்ப இவர் படிப்பார், அது செக் பண்ணுவார் அவர். சுற்றி வராங்க என்ன இது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் 1ல் அரே ஏன்றதே மிஸ் ஆகிருக்கும். ஏன்ற வேர்டு சிம்பிள் வேர்டு, சிங்கிள் வேர்டு மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பார்க்குறேன். மற்றபடி மிஸ்டேக் கிடையாது, ஓகே. இருந்தாலும் நான் வந்து அதை நோட் பண்ணேன், அதனால் சொல்கிறேன். மற்றபடி மூவி சூப்பர். தியேட்டரை போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள், ஃபேமிலியாக பார்க்கலாம், கப்புள்ஸாகவும் பார்க்கலாம். லவ் பண்ணுறது தப்பில்லை, அந்த லவ் வந்து அந்த பையன் எப்படி நல்ல பையனா இல்லை கெட்ட பையனா, ஃப்ராடா, பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம் அப்படின்றத பார்த்துட்டு லவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவி முழுக்க ரியாலிட்டியை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. சரிங்களா, +2ல் மார்க் எடுத்து காலேஜ் போய் கெட்டு போனது நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து முழுக்க ரியாலிட்டி தான். ஸோ அதனால் உங்களோட லைஃப் பார்ட்னரை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். மற்ற சொல்கிறாங்க யூஸ் பண்ணாதீங்க. அழகுலையோ இல்லை அந்த பேச்சுலையோ வாங்காதீங்க. எப்படின்னு பாருங்கள், கேரக்டரை பார்த்து லவ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. மேக்ஸிமம் கேர்ள்ஸ் 90% கேர்ள்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அதெல்லாம் லவ் பண்ணுறதில்ல. மூவி ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு தான், பயங்கர ட்விஸ்ட் இருந்துச்சு. அதாவது உண்மையாக சம்பாரிச்சிங்க, உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அது கஷ்டப்படணும், ஆனால் எங்கேயோ போயிடலாம். உங்கள் மரியாதையாக இருக்கும், உங்களுக்கான செல்வம் தெரிய வரும். ஆனால் பொய்யா இருந்தீங்க அப்படின்னா வரும், ஆனால் கடைசியில் அது நினைக்காது. இதுதான் உண்மை, ரியாலிட்டி. ஸோ பார்த்து லைஃப்பை என்ஜாய் பண்ணி நல்லபடியாக வாங்க. தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.